ஏறக்குறைய 32 ஆண்டு கால என்னுடைய மறுமலர்ச்சி திமுகவினுடைய நெடும் பயணம் ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்வதை போன்று இந்த செய்தி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கவில்லை. காரணம், 4 ஆண்டுகளாக நான் இதை எதிர்பார்த்தேன். தலைவர் வைகோவுடைய மகன் துரை அவருக்கு துரைக்காக என்னை வெளியேற்றிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை நான் நன்கு அறிந்தவன். எனவே இப்பொழுது தற்காலிகமாக நீக்கி வைத்திருக்கிறோம் என்று ஒரு போலியான உட்கட்சி ஜனநாயகத்தை தலைவர் வைகோ அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். நான் ஏதோ கட்சிக்கு எதிராக களங்கம் விளைவித்தேன் என்ற கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. முதலாக நியூஸ் ஸ்கொயர் ஊடகத்தின் மூலமாகத்தான் தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை 9ஆம் தேதி என் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை, பழியை, களங்கத்தை என் மீது சுமத்தினார். தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று கடுமையான விமர்சனத்தை வைத்தார். எனவே அவர்தான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய செயல்பாட்டாளனாக ஏறக்குறைய 32 ஆண்டு கால எவராலும் வீழ்த்த முடியவில்லை என்ற ஆடுகின்ற ஆடுகளத்தில் இருந்த என்னை ஒரு பழியை சுமத்தி என்னை அவதூறு பரப்பியோர் தலைவர் வைகோ அவர்கள் தான். 10ஆம் தேதி மீண்டும் விமான நிலையத்தில் மீண்டும் கடுமையான விமர்சனங்களை ஒரு சாதி அடையாளத்தோடு அவர் குறிப்பிட்டு பேசியது. அதற்கு முன்பாக அவருடைய மகன் துரை அவர்கள் மீண்டும் என் குறித்து நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன், ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுவன் என்றெல்லாம் ஒரு கோணத்தில் அவர் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்தார். ஆக இங்கே குற்றம் செய்தது அவர்கள்தான், தவறு செய்தது அவர்கள்தான், துவக்கி வைத்தவர்கள் அவர்கள்தான். ஆக நான் அதற்கு பதில்தான் மௌனம் கலைகிறேன் என்று 5 நாட்கள் கழித்து ஜூலை 14ஆம் தேதி என்னுடைய மௌனத்தை கலைந்து நான் என்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறேன். என்னுடைய விளக்கம் அவர்களை அசக்கி பார்த்திருக்கிறது. என்னுடைய விளக்கம் மட்டுமல்ல, நான் மௌனமாக இருந்த அந்த காலகட்டத்தில் பொது சமூகம் எனக்காக பேசியது, ஊடகம் எனக்காக பேசியது, பத்திரிகைகள் எனக்காக பேசியது. தலைவர் வைகோ செய்தது தவறு, எந்த அரசியலை அவர் இந்த மண்ணில் நிலைநாட்ட வேண்டும் என்று துடித்து இயக்கம் கண்டாரோ அதே காரணங்களை இப்பொழுது பொருத்தி மல்லை சத்யாவை வெளியேற்றுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்தது. நான் மௌனம் கலைந்ததற்கு பின்னால் என்னுடைய விளக்கத்தை நான் நாட்டு மக்களிடம் சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த சூழலுக்கு காரணம் நான் அல்ல, தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தான்.